Okay, next is strain energy method. Okay, this is also called as Castiglia's method. Castiglia's method. Okay. Okay. This method is suitable for prismatic and non-prismatic ரெண்டுக்குமே சரி எதுக்கு எல்லாத்துக்குமே சூட்டபிளா இருக்கும். Best suitable for very best suitable for cantilever frames. Okay. Okay, it is. This method is best suitable for prismatic and non-prismatic both, and it is best suitable for cantilever frames. Okay, cantilever frames. சரியா? Okay. So ஒரு பீம்ல ஒரு ஷியர் லோட் அப்ளை ஆச்சு அப்படின்னா இட் இஸ் டிரான்ஸ்வர்ஸ் லோடு. அந்த டிரான்ஸ்வர்ஸ் லோடு அப்ளை ஆச்சு அப்படின்னா அந்த பீம்குள்ள என்னென்ன எனர்ஜி வந்து ஸ்டோர் ஆகும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரெயின் எனர்ஜி of the beam. Okay, so strain energy of the beam. First of all, we have to calculate the total strain energy. The total strain energy is due to shear strain energy and bending strain energy. Okay, bending formula என்ன mx dx divided by ei னு ஒரு ஃபார்முலா சப்ஸ்டிட்யூட் பண்ணுமா? அதே மாதிரி pl divided by ei னு p by delta half into p into delta னு சொல்லுவோம். p square l by 2ai னு ஒரு ஃபார்முலா இருக்கும். அது எதுக்குன்னா ஆக்சியல் லோடுக்கு. அதே டார்ஷன் லோடுக்குன்னா half into t square l by gj னு சொல்லி ஒரு ஃபார்முலா. அது வந்து எனக்கு ஷியர் லோடுக்கு. ஓகேவா? இங்க வந்து பாத்துட்டீங்க அப்படின்னா டார்ஷனால வரக்கூடிய வந்து நமக்கு ஷியர் வந்து ரொம்ப 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 நெக்லிஜிபிளா இருக்கும் கம்பேர்ட் டு பெண்டிங்னால வரக்கூடிய ஸ்ட்ரெயின். அந்த பெண்டிங் எதுக்கு ரெஸ்பான்சிபிளா இருக்கும்? half into m square mx square dx divided by ei னு வரும். ஓகே, அதான் நமக்கு ஜெனரல் ஃபார்முலா. அந்த ஃபார்முலா தான் நமக்கு என்னன்னா இங்க வந்து ரொம்ப இதா இருக்கும். சோ shear strain is very less compared to bending strainங்கிறத நம்ம negligible பண்ணிடுறோம். So strain energy of shear strain is equal to very less compared to shear bending. Sorry, strain energy bending. So அப்ப shear bending total energy is equal to bendingனால வரக்கூடிய எனர்ஜிக்கு ஈக்குவலா இருக்கும். ஓகே ஓகேவா? சோ இந்த மெத்தட் மூலமா நம்ம பெண்டிங் ஈக்குவேஷன் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். which means integral over mx square dx by 2 e&i அப்படிங்கிறது ஜெனரல் ஃபார்முலா. நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணிருக்கோம் இதை பத்தி. ஓகேவா? ஓகே, திஸ் இஸ் த ஸ்ட்ரெயின் எனர்ஜி ஃபார் மொமெண்ட் அப்ளிகேஷன். ஜெனரல் மொமெண்ட்டுக்கு இதுதான் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகே ஓகே. அப்ப டிஃப்ளெக்ஷன் வந்து பார்த்துட்டீங்கன்னா இப்படி இருக்கு. ஓகே, இப்படி வந்து நம்ம இப்படி டிஃப்ளெக்ட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. இதுதானது டிஃப்ளெக்ஷன் டெல்டா. ஓகே, திஸ் டிஃப்ளெக்ஷன் இஸ் ஈக்குவல் டு ஸ்ட்ரெயின் எனர்ஜி பார்ஷியல் டிஃபரன்ஷியேஷன் ஆஃப் ஸ்ட்ரெயின் எனர்ஜி வித் ரெஸ்பெக்ட் டு இட்ஸ் லோடு பண்ணீங்க அப்படின்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும்னா டிஃப்ளெக்ஷன் கிடைக்கும். ஓகே, பிகாஸ் ஸ்ட்ரெயின் எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு half into delta நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ணோமா? அந்த half into delta நம்ம ஈக்குவேட் பண்ணீங்கன்னா p into delta னு வரும். half into p into delta னு வரும். அந்த half எல்லாம் நெக்லிஜிபிள் பண்ணிட்டீங்கன்னா வெறும் p into delta னு வரும். that p into delta is equal to dou u by dou p நம்ம எடுத்துக்கலாம். ஓகேவா? this is cantilever frame. okay, this is deflection. okay, next is slope. ஓகேவா? next is slope. ஓகே, ஸ்லோப் வேணும் அப்படின்னா இப்ப இந்த கேஸ்க்கு வந்து டிஃப்ளெக்ஷன் வேணும் அப்படின்னா லோடுக்கு நீங்க டிஃபரன்ஷியேட் பண்ணீங்க. அதே ஸ்லோப் வேணும் அப்படின்னா டோ திஸ் இஸ் அ மொமெண்ட்னு வச்சுக்கோ. திஸ் இஸ் b பாயிண்ட். ஓகே, திஸ் இஸ் a பாயிண்ட். so we have to find out the deflection at b வேணும் அப்படின்னா சாரி ஸ்லோப் ஆஃப் b வேணும் அப்படின்னா டோ u by டோ m அப்படிங்கிறது தான் இதோட ஈக்குவேஷன். ஓகே,
அப்ப எனக்கு டெல்டா வேணும் அப்படின்னா பிகாஸ் m இன்டூ தீட்டா தான் எனக்கு என்னது ஸ்ட்ரெயின் எனர்ஜின்னு சொல்லுவோம். ஏன்னா அங்க நம்ம ஆல்ரெடி அந்த ஃபார்ம்ல ஆல்ரெடி டிஃபைன் பண்ணியிருக்கோம். ஸோ p இன்டூ டெல்டான்னு எனக்கு என்ன, எனக்கு ஆக்சியல் ஸ்ட்ரெயின். ஓகேவா? இங்க வந்து லோட்னால வரக்கூடிய லோட் ஸ்ட்ரெயின். அதே மொமெண்ட் ஸ்ட்ரெயின் வந்து பாத்துட்டீங்கன்னா m இன்டூ தீட்டான்னு சொல்லி நம்ம டிஸ்கஸ் பண்ணிக்கோம். பிகாஸ் அங்க ஷியர்ல டார்க் இன்டூ தீட்டான்னு சொல்றோம் இல்லையா, இங்க மொமெண்ட் இன்டூ தீட்டான்னு சொல்லுவோம். ஓகே, தட் மொமெண்ட் இன்டூ தீட்டா இஸ் ஈக்குவல் டு டோட்டல் ஸ்ட்ரெயின் எனர்ஜில இருந்து நம்ம என்னன்னா மொமெண்ட்டுக்கு நம்ம பார்ஷியல் டிஃபரன்ஷியேட் பண்ணோம்னா நமக்கு இந்த ஈக்குவேஷன் கிடைக்கும். ஓகேவா? திஸ் இஸ் த மெயின் காமன் மெத்தட். ஸோ இந்த காமன் மெத்தட் மூலமா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒவ்வொரு பாயிண்ட் வித் ரெஸ்பெக்ட் டு அனதர் ஒன் பாயிண்ட் கூட நம்ம என்னன்னா நம்ம சப்ஸ்டிட் பண்ணி கால்குலேட் பண்ணிட்டே இருக்கலாம். ஓகே, இதுல இமேஜினரி லோடுங்கிற ஒரு கான்செப்ட் இருக்கு. ஓகேவா? இமேஜினரி லோடு அண்ட் இமேஜினரி மொமெண்ட்ங்கிற ஒரு கான்செப்ட் இருக்கு. என்னன்னா அந்த மெத்தடை ஃபர்ஸ்ட் நான் சொல்லிடுறேன். அப்போ அதுக்கப்புறம் நம்ம பத்தி பேசலாம். ஓகே, நெக்ஸ்ட் என்னன்னா மெத்தட். Okay, according to this method, the deflection at any point in the direction of load is given by partial differentiation of total strain energy with respect to that load. Okay, this is the first one. Next, by deflection. சொல்லுங்க. லாஸ்ட் பேஜ் மட்டும் இன்னொரு டைம் சொல்லுங்க சார். இந்த பேஜ்ங்களா? இதுவா? ஆமா சார். அதாவது நம்ம ஸ்ட்ரெயின் எனர்ஜிக்கு லோட்னால வரக்கூடிய ஸ்ட்ரெயின் எனர்ஜி என்னன்னு ஃபார்முலா சொல்லியிருந்தோம்? லோட் இன்டூ டிஃப்ளெக்ஷனா? கரெக்டா? ஆக்சில் லோடுக்கு. ஓகே, ஆக்சில் லோடுக்கு ஆக்சிலா டிஃப்ளெக்ட் ஆனதுனால எனக்கு நினைச்சு அந்த டிஃபார்மேஷன் வந்து நம்ம p இன்டூ டெல்டான்னு சொல்லி ஈக்குவேட் பண்ணோம். கரெக்டா? எஸ் சார். ஓகே, அதே மாதிரி இப்போ டிரான்ஸ்வர்ஸ் லோட் அப்ளை பண்ணா டிரான்ஸ்வர்ஸ் டைரக்ஷன்ல எனக்கு ஒரு டிஃப்ளெக்ஷன் ஆகுதா? எஸ் சார். அப்ப எனக்கு அதுல வந்து எனக்கு ஒரு எனர்ஜியா ஸ்டோர் ஆயிருக்குமா உள்ள? எஸ் சார். தட் எனர்ஜி இஸ் ஸ்ட்ரெயின் எனர்ஜி. சார் அது எலாஸ்டிக் குள்ள தானே சார் இருக்கும். என்னது? எலாஸ்டிக் லிமிட் இதா தானே சார் இருக்கும். ரிட்டர்ன் வந்துரும்ல சார். அப்போ அந்த எனர்ஜி ஸ்டோர் பண்ணிருக்குமா சார் ஸ்ட்ரெயின் எனர்ஜி? அதாவது நீங்க ஒரு 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 என்ன சொல்றீங்கன்னா ஒரு லோடு கொடுத்தீங்க அப்படின்னா ஒரு டிஃபார்மேஷன் நடந்தாலே அந்த டிஃபார்மேஷன் என்னவா இருக்குன்னா ஒரு எனர்ஜியா உள்ள ஸ்டோர் ஆயிருக்கும். அதுதான் நம்ம ஸ்ட்ரெயின் எனர்ஜிங்கிற கான்செப்டே ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு. அதான் சார் பெண்ட் ஆனா தானே சார் இல்ல ரிட்டர்ன் வந்தா எலாஸ்டிக்கா இருந்தாவே இது பெண்ட் ஆனா தான் நமக்கு இந்த டிஃப்ளெக்ஷன்ங்கிற கான்செப்டே நமக்கு வரும். புரியுதுங்களா? ஓகே சார். ஓகேவா? ரெசிலியன்ஸ் மாதிரி இருக்கு. ரெசிலியன்ஸ் தான். அதேதான். சரிங்களா? இப்ப அந்த எனர்ஜி வந்து விட்டுட்டீங்கன்னு என்ன பண்ணும்? மறுபடியும் பின்னாடி போகலையா? அது எதனால அது பின்னாடி போகுது? அந்த ஸ்ட்ரெயின் எனர்ஜினால தான். புரியுதுங்களா? அந்த ஸ்ட்ரெயின் எனர்ஜி வந்து பார்த்தீங்கன்னா ஷியர்னால வரக்கூடிய ஸ்ட்ரெயின் எனர்ஜி விட பெண்டிங்னால வரக்கூடிய ஸ்ட்ரெயின் எனர்ஜி ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கனால அது நெக்லிஜிபிள் ஆயிருது. சரிங்களா? அதனாலதான் என்னன்னா ஆக்சுவலா நான் இந்த ஃபுல்லாவே கம்ப்ளீட்டா பெண்டிங் பத்தி தான் சொல்லியிருக்கணும். அது எதுக்காக இது வந்து ஆக்சுவலா வந்து ஐஏஎஸ்ல கேட்டாங்கன்னா ஸ்ட்ரெயின் எனர்ஜி ஆஃப் ஷியர் ஸ்ட்ரெயின் பெண்டிங் ஸ்ட்ரெயின் ரெண்டையும் கம்பைன் பண்ணி நீங்க என்ன பண்றீங்கன்னா ரெண்டையும் தான் சொல்லணும் ஃபார்முலா சொல்றப்ப. அதுக்கப்புறம் தான் நீங்க சொல்லணும் ஷியர் ஸ்ட்ரெயின் எனர்ஜி இஸ் வெரி லெஸ் ஆஸ் கம்பேர்ட் டு பெண்டிங் ஸ்ட்ரெயின்ங்கிறதுனால நம்ம என்ன பண்றோம் நெக்லிஜிபிள் பண்ணிடலாம்னு சொல்லி அப்புறம் தான் சொல்லணும். சரிங்களா? ஓகே. சார் டிஃப்ளெக்ஷனுக்கு அந்த லோட மட்டும் பாக்குற மாதிரி இருக்கு டிஃபரன்ஷியேட் பண்றது. ஆமா ஆமா உண்மைதான். சரிங்களா? இந்த பாயிண்ட்ல நான் லோட் அப்ளை பண்றேன்னு வச்சுக்கோ, இது என்னதான் டிஃப்ளெக்ட் ஆகும். அந்த டிஃப்ளெக்ஷன் வந்து பாத்தீங்க அப்படின்னா இதுக்குள்ள இருக்கிற அந்த ஸ்ட்ரெயின் எனர்ஜியோட பீங்கிற லோடுக்கு நம்ம பார்ஷியல் டிஃபரன்ஷியேஷன் தான் அப்படின்னு சொல்லி அவர் பெரிய ஈக்குவேஷன் டெரைவ் பண்ணிருக்காரு.
அது நமக்கு தேவையில்லை இப்போதைக்கு. இது நான் சிம்பிளா உங்களுக்கு புரியணும்னா இப்படி சொல்லலாம். கரெக்டா? இது மேபி ஈஸியா புரியுதுல உங்களுக்கு? எஸ் சார். ஓகே, சிம்பிளா ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுதான் ரொம்ப முக்கியம் நம்மளுக்கு. ஓகேவா? ஏன்னா நமக்கு மாடலுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் இதுல. ஓகே, அதே மாதிரி மொமெண்ட்டுக்கு அதே மாதிரி தான். ஸ்லோப் வேணும் அப்படின்னா மொமெண்ட்டுக்கு பார்ஷியல் டிஃபரன்ஷியேட் பண்ணணும். ஓகே, நெக்ஸ்ட், the deflection is required if the deflection is required at any point where there is no load, then we have to apply an imaginary load in the direction of deflection. So this is the imaginary load concept. சரிங்களா? If deflection is required at any point where there no load, எங்கேயுமே லோட் அப்ளை ஆகல அந்த பாயிண்ட்ல அப்படின்னா we have to apply an imaginary load in the direction of deflection. சரிங்களா? இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் வந்து அதே பீம் எடுத்துக்கிறேன். ஓகேவா? அந்த பீம்ல பாத்துட்டீங்க அப்படின்னா இங்க பிங்கிற லோட் நான் இங்க அப்ளை பண்ணேன். அப்ப எனக்கு டெல்டா இஸ் ஈக்குவல் டு, இது சி பாயிண்ட் வச்சுக்கோங்க, இது ஏ பாயிண்ட், இது பி பாயிண்ட் வச்சுக்கோங்க. ஓகே, டெல்டா அட் சி இஸ் ஈக்குவல் டு எனக்கு என்னன்னு சொல்லலாம் டைரக்டா, டோ யூ பை டோ பின்னு நம்ம சொல்லலாம். ஓகே, அதே மாதிரி எனக்கு டெல்டா அட் பி வேணும் அப்படின்னா அதுக்கு என்ன பண்ணலாம், அந்த லோட்ல வந்து நான் ஒரு இமேஜினரி லோட சப்ஸ்டிட் பண்ணிக்கிறேன். அந்த இமேஜினரி லோடு என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா இது Q அப்படின்னு சொல்லி சொல்றேன். அந்த Qங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஒரு இமேஜினரி லோடு, அதுல ஒரு டெல்டாங்கிற டிஃப்ளெக்ஷன் இருக்கு. அந்த டெல்டா வந்து பாத்தீங்கன்னா Q இஸ் இமேஜினரி லோட். The deflection is required at any point where there no load. அங்க no load இல்ல அப்படின்னா then we have to apply an imaginary load. That imaginary load is Q. Okay, in the direction of deflection. அந்த direction of deflection சப்ஸ்டிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும், டெல்டா பி கிடைக்கும். அதே மாதிரி பார்சியல் டிஃபரன்ஷியேஷன் ஆஃப் டோ யூ பை டோ பி, சாரி டோ கியூ அட் எங்க Q ஈக்குவல் டு 0ங்கிற கண்டிஷனுக்கு. சரியா? பிகாஸ் ஐ மீன் அப்ளைங் இமேஜினரி லோடு. இமேஜினரி லோட்னா அந்த இடத்துல என்ன பண்ணும், கியூக்கு ஃபைனலா நம்ம 0 சப்ஸ்டிட் பண்ணிட்டா நம்மளுக்கு என்ன கிடைச்சுன்னா அந்த பாயிண்ட்டுக்கு இருக்கக்கூடிய ஷேர் கிடைச்சிரும். ஓகேவா? இதுதான் வந்து கான்செப்ட். இதை வச்சு நம்ம ப்ராப்ளம் சால்வ் பண்றப்ப உங்களுக்கு நல்லா புரியும். ஜஸ்ட் இப்போதைக்கு தீர மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஓகே, அப்ப இமேஜினரி லோட்ல ஒரு லோடே இல்லாத கண்டிஷன்ல வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு லோட் வேணும் அப்படின்னா அதை நம்ம டைரக்டா என்ன பண்ணலாம்னா ஒரு இமேஜினரி லோட போட்டு அதை வந்து பார்சலா டிஃபரன்ஷியேட் பண்ணிட்டு அதுல பிங்கிற வேலைக்கு நம்ம கியூங்கிற வேலைக்கு 0 பண்ணோம் அப்படின்னா ரிமைனிங் இருக்கக்கூடிய அந்த இன் டர்ம்ஸ் ஆஃப் கியூ இல்லாத டர்ம்ஸ் இருக்கு இல்லையா, அதுதான் எனக்கு என்னவா இருக்குன்னா எனக்கு டெல்டா பிக்கு ஈக்குவலா இருக்கும் அப்படிங்கிறத கன்க்ளூஷன். பிகாஸ் அங்க லோடே இல்ல, லோடே இல்ல இடத்துல எனக்கு எப்படி நம்ம எனர்ஜி ஈக்குவேட் பண்றதுன்னு சொல்லி பாத்தீங்கன்னா கிடையாது. அப்ப எனர்ஜி கிடையாது. அப்ப டெல்டா பி இன்டு கியூ வந்து பாத்துட்டீங்கன்னா அந்த பாயிண்ட்ல இருக்கக்கூடிய கியூ ஈக்குவல் 0ங்கிற பாயிண்ட்டுக்கு இருக்கக்கூடிய டிஃப்ளெக்ஷன் சொல்லி நம்ம ஒரு வேல்யூ நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது ஒரு க்ளூ. சரியா? ஸ்ட்ரெயின் எனர்ஜி மெத்தட்ல யூஸ் பண்றக்கூடிய ஒரு பியூட்டி. ஓகே, நெக்ஸ்ட் தேர்ட் மெத்தட். ஓகே, நவ தி டிஃப்ளெக்ஷன் அட் திஸ் பாயிண்ட், இதோட கண்டினியூஷன் தான். நவ தி டிஃப்ளெக்ஷன் at any point, sorry, at this point the partial differentiation of total strain energy with respect to that imaginary load and in the final result
and the final result. Substitute that imaginary load 0, very important, 0 as 0. Yeah. So now deflection at this point is the partial differentiation of total strain energy with respect to that imaginary load. Okay, அந்த லோடுக்கோட நம்ம பார்ஷியல் டிஃபரன்ஷியேட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணோம், அந்த லோடோட வேல்யூ நம்ம இமேஜினரி லோட வேல்யூ என்னன்னு சொல்லணும், 0ன்னு சொல்லியே ஆகணும். இல்ல அப்படின்னா அந்த மெத்தட் ராங். ஓகேவா? Similarly, we can equate this equation with respect to the moment also. That moment must be equal to இதுக்கே வந்து நீங்க இமேஜினரி லோட் கான்செப்ட் அப்ளை பண்ணீங்க அப்படின்னா, இப்போ இந்த பாயிண்ட்ல இருக்கக்கூடிய டிஃப்ளெக்ஷன் வேணும் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பாயிண்ட்ல இருக்க டிஃப்ளெக்ஷன் வேணும் அப்படின்னா ஒரு இமேஜினரி மொமெண்ட் நான் அப்ளை பண்ணி என்ன பண்றேன்னா, தீட்டா அட் சிங்கிற பாயிண்ட்ல நான் என்ன பண்ணா டோ யூ பை டோ எம்ஐ இமேஜினரி ஐ எம்ஐன்னு வச்சுக்கோமா, எம்ஐங்கிற லோடுக்கு நம்ம ஈக்குவல் பண்ணி எம்ஐ ஈக்குவல் டு இன்னொன்னா 0ன்னு சொன்னோம்னா நம்ம ஃபைனலா என்ன கிடைக்கும், தீட்டா அட் சி கிடைக்கும். சரிங்களா? ஓகே, திஸ் இஸ் த ஃபார்முலா. ஓகே, இதை வச்சு நம்ம என்னன்னா ஒரு ப்ராப்ளம் சால்வ் பண்ணுவோம். ஓகே, கேட் 2012ல ஒரு கேட்ட ஒரு क्वेश्चन நம்ம சால்வ் பண்ணுவோம். ஓகே, gate 12. Okay, find out total strain energy of the beam. The A, B, C, D. Okay, this is pinger load. This is also pinger load. Distance வந்து பார்த்தீங்கன்னா L 2L Lங்கிற டிஸ்டன்ஸ்ல ஆக்ட் ஆகுது. ஓகேவா? ஸோ அப்போ டோட்டல் ஸ்ட்ரெயின் எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு U ஏபின்னு சொல்லலாமா, பிளஸ் U பிசின்னு சொல்லலாமா, பிளஸ் UCD. ஸோ ஏபியும் பிசியும் ஒரே லென்த்து, ஒரே லோடு, ஒரே கண்டிஷன், எண்டு கண்டிஷனுங்கிறதுனால நம்ம என்ன பண்ணலாம்னா டைரக்டா 2UAB is equal to UBC க்கு ஈக்குவல்னு சொல்லலாம். since UAB equal to UCBங்கிறதுனால. okay, this is a total strain energy. okay, நம்ம strain energy ஃபார்முலா என்ன, integral over half into m square, ஞாபகம் இல்லையா, U bending is equal to integral over mx square dx by 2 into E and I. okay, இதான் ஃபார்முலா. ஸோ இதுல இந்த லோடு தான் வந்து mx க்கு ஈக்குவலா இருக்கு அப்படின்னா நம்ம என்ன m at x is equal to p into x ன்னு நம்ம சொல்லிக்கலாம். ஓகேவா? ஓகே, இப்போ நான் என்ன பண்றேன்னா, ஸோ 0 to Lங்கிற டிஸ்டன்ஸ்க்கு எக்ஸுங்கிற ஒரு செக்ஷன் நான் கட் பண்ணி எடுக்கிறேன். ஓகேவா? அப்படி கட் பண்ணி எடுக்கிறது பார்த்தீங்கன்னா எனக்கு எப்படி வேரி ஆகுதுன்னு சொல்லி பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யூஏபி பார்ப்போம். ஸோ யூஏபி இஸ் ஈக்குவல் டு, இதுக்கு டைரக்டா ஏபின்னே போடலாம். யூஏபி இஸ் ஈக்குவல் டு அட் எக்ஸ் செக்ஷனுக்கு நான் என்ன பண்ணேன்னா கட் பண்ணி எடுக்கிறேன். ஓகே, ஒரே சிம்பிளி சப்போர்ட்டட் பீம்ல 4Lங்கிற டிஸ்டன்ஸ்ல 2Pங்கிற லோட் அப்ளை ஆச்சு அப்படின்னா ரெண்டு எண்ட்லயும் என்ன லோட் அப்ளை ஆகும், சப்போர்ட் ரியாக்ஷன்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணி சொல்லுங்க பாப்போம். இல்ல ஸ்ட்ரைட்டா நானே சொல்லிட்டுமா, பிபின்னு இருக்கும். ஓகேவா? டைரக்டா நீங்க சால்வ் பண்ணீங்கன்னா அதே தான் வரும். இது பி, இதுவும் பி. ஓகேவா? சப்போர்ட் ரியாக்ஷன் பிபின்னு இருக்கும். ஓகே, இங்க எக்ஸ் செக்ஷன்ல பாக்குறேன். ஓகே, இங்க பீர் லோடு ஒய்ங்கிற டிஸ்பிளேஸ்மென்ட் கொடுத்துச்சு அப்படின்னா எனக்கு ஸ்ட்ரெயின் எனர்ஜி ஸ்டோர் ஆகும். அந்த ஸ்ட்ரெயின் எனர்ஜி எனக்கு எதுக்கு ஈக்குவலா இருக்குன்னு சொல்லிட்டு mx dx ஸ்கொயர். அப்ப இங்க இருந்து பாத்தீங்கன்னா இங்க இருந்து நான் எக்ஸ்ங்கிற ஒரு டிஸ்டன்ஸ் நான் எடுத்துக்கிறேன். ஓகே, திஸ் இஸ் தி எக்ஸ் டிஸ்டன்ஸ் டேக்கன் ஃப்ரம் தி ரெஃபரன்ஸ் அந்த கட் செக்ஷன். ஓகேவா? சோ அப்ப pங்கிற எக்ஸ்ங்கிறது அந்த எக்ஸ் அந்த என்னது ஃபார் ஏபிங்கிற பாருக்கு. ஓகே,
அதே பிங்கிற லோடு தான் இந்த எண்டு கண்டிஷன்ல ஆக்ட் ஆகுறதுனால ரெண்டோட லென்த் எல்லுங்கிற லென்த்னால ரெண்டுமே பிரச்சனை இல்லை, ரெண்டுமே சேம் லோடு சேம் லென்த்ங்கிறனால ஸ்ட்ரெயின் எனர்ஜி சேஞ்ச் ஆகுது. ஓகே, சேம் மொமெண்ட்ங்கிறதுனால. ஓகேவா? நெக்ஸ்ட் இப்போ நான் என்ன சொல்றேன்னா px at whole square dx by 2 ஓகே, திஸ் mx at இந்த வேல்யூ பார்த்தீங்கன்னா இதுக்கு ஈக்குவலா இருக்கும். இட் இஸ் ஈக்குவல்ஸ் டு p square x square dx by 2 integral. ஓகே, அப்ப x cube by 3 ன்னு வருமா? ஓகே, அப்ப p square l cube divided by 3 ன்னு வருமா? ஓகே, லிமிட் வந்து பாத்தீங்கன்னா 0 to lங்கிற லிமிட் சப்ஸ்டிட் பண்ணிட்டீங்கன்னா 0 to lங்கிற டிஸ்டன்ஸ் தானே இந்த மாதிரி வேரி ஆகுது. 0 to lங்கிற டிஸ்டன்ஸ் வந்து m into x வந்ததுன்னா p into x க்கு ஈக்குவலா இருக்கும் at ab செக்ஷன்ல மட்டும். ஓகேவா? ஓகே, at ab க்கு மட்டும் தான். ஓகே, p square l cube divided by 6 2 into 3 ஓகே, டோட்டலா வந்து பாத்தீங்கன்னா uab is equal to p square l cube divided by 6 ஓகேவா? this first strain energy. நெக்ஸ்ட் செகண்ட் ஸ்ட்ரெயின் எனர்ஜி என்ன கிடைக்கும் எனக்கு? செகண்ட் ஸ்ட்ரெயின் எனர்ஜி UBC. ஓகே, UBC வேணும் அப்படின்னா BCங்கிற செக்ஷன் இது, இதுக்கு நான் ஒரு கட் செக்ஷன் வைக்கிறேன். ஓகேவா? சோ அதே மாதிரி எடுங்க, ஒரு மொமெண்ட் எடுங்க. அந்த மொமெண்ட் என்னன்னா இங்க UBCங்கிற மொமெண்ட் எடுக்கணும். ஓகேவா? இப்ப இந்த மொமெண்ட் எடுத்துட்டீங்கன்னா இங்க இருந்து எக்ஸ்ங்கிற ஒரு டிஸ்டன்ஸ நான் பார்க்கிறேன். ஓகே, செகண்ட் ஒனுக்கு பாத்தீங்கன்னா இதான் எக்ஸ்ங்கிற டிஸ்டன்ஸ் ஃப்ரம் பிசில இருந்து பாக்குறேன்னு வச்சுக்கோங்க. இதுதான் எக்ஸ்ங்கிற டிஸ்டன்ஸ். அப்ப பிங்கிற லோடு அந்த ரியாக்ஷன் ஏ இருக்கு இல்லையா, ரியாக்ஷன் ஏங்கிற லோடு எனக்கு எங்கிருந்து ஆக்ட் ஆகும்? எல் பிளஸ் எக்ஸ்ங்கிற டிஸ்டன்ஸ்ல இருந்து ஆக்ட் ஆகுமா அந்த கட் செக்ஷனுக்கு? ஓகே, அதுல இருந்து நான் அப்போர்ட்ல இருந்து இது வந்து கிளாக் வைஸ் மொமெண்ட் கொடுக்குது, டவுன்வர்டா கொடுக்கக்கூடிய சாரி அது கவுண்டர் கிளாக் வைஸ் மொமெண்ட் கொடுக்குது, இது கிளாக் வைஸ் மொமெண்ட் கொடுக்கறதுனால அப்ப டோட்டல் மொமெண்ட் இஸ் ஈக்குவல் டு சோ மொமெண்ட் அட் x இஸ் ஈக்குவல் டு இன் BC ல வந்து பாத்துட்டீங்கன்னா ஓகே p into l plus xங்கிற டிஸ்டன்ஸ்ல எனக்கு ஒரு கவுண்டர் கிளாக் வைஸ் மொமெண்ட் ஜெனரேட் ஆகுது, அதுல இருந்து p into xங்கிற டிஸ்டன்ஸ்ல ஒரு கிளாக் வைஸ் மொமெண்ட் ஜெனரேட் ஆகுது with respect to that x axis ல. சரியா? ஓகே, p into l p into x கேன்சல் ஆயிடுச்சு அப்படின்னா மொமெண்ட் அபௌட் x பாயிண்ட் எனக்கு என்ன கிடைக்கும்? p into l ன்னு கிடைக்குமா? ஓகே, வெரி குட். நெக்ஸ்ட் இத நான் என்ன பண்ணனும் அப்படின்னா ஸ்ட்ரெயின் எனர்ஜி ஆஃப் BC கால்குலேட் பண்ணனும். சோ ஸ்ட்ரெயின் எனர்ஜி ஆஃப் BC is equal to integral over mx whole square dx divided by 2 which is equals to p square l square integral over dx divided by 2 into 0 to l ங்கிற டிஸ்டன்ஸ் is equals to p square l cube divided by ENI. ஓகேவா? 2 யா 2 தானே வரும். எஸ் சார். சார் அந்த மொமெண்ட் மட்டும் ஒரு சொல்லுங்க சார். மொமெண்ட் அட் BC. அதாங்க இப்ப இதுக்கு மட்டும் BC மட்டும் வரையட்டுமா? எஸ் சார். இது பாத்துட்டீங்கன்னா இது கட் செக்ஷன். ஓகேவா? இங்க எனக்கு எக்ஸ்ங்கிற டிஸ்டன்ஸ்ல பிங்கிற லோட் அப்ளை ஆகுதா? இந்த எல்லுங்கிற இந்த ரெண்டுக்குள்ள டிஸ்டன்ஸ் வந்து இது. ஓகே, திஸ் இஸ் P. ஓகே, திஸ் இஸ் BC செக்ஷன். கரெக்ட்டா? எஸ் சார். இங்க பிங்கிற லோடு அதாவது ரியாக்ஷன் லோடு எனக்கு என்னன்னா L plus xங்கிற டிஸ்டன்ஸ்ல இருந்து இந்த பாயிண்ட்க்கு மொமெண்ட் ஜெனரேட் பண்ணதா கவுண்டர் கிளாக்வைஸ் மொமெண்ட். எஸ் சார். ஓகேங்களா? அதே மாதிரி எனக்கு இந்த லோடு என்ன பண்ணும்? எனக்கு அதே மாதிரி கிளாக்வைஸ் மொமெண்ட் ஜெனரேட் பண்ணுமா? பிங்கிற லோடு பாருங்க. சாரி இது இந்த சைடு பாருங்க, கவுண்டர் கிளாக்வைஸ் மொமெண்ட் கொடுக்குமா? சாரி இது வித் ரெஸ்பெக்ட் இந்த பாயிண்ட் பாருங்க. இதுதானே எனக்கு செக்ஷன் கட் செக்ஷன். எஸ் சார். கட் செக்ஷன் வந்தா p into xங்கிற டிஸ்டன்ஸ்ல எனக்கு கவுண்டர் கிளாக்வைஸ் மொமெண்ட் ஜெனரேட் ஆகுதா? ஆமா சார். அப்ப இதுல இருந்து இந்த வேல்யூ எனக்கு என்ன பண்ணி மைனஸ் பண்ணி ஆகணுமா? சார் இந்த Pங்கிற டவுன்வர்ட் லோடு தான் அந்த பாயிண்ட் B ல ஆக்ட் ஆகுது சார். ஆமா. ஒரு திருப்பி சொல்லுங்க சார். இப்ப சொல்லுங்க. this is A point, this is B point. சரியா? BCங்கிற செக்ஷனை நான் கட் பண்ணி எடுத்து ஒரு செக்ஷன்ல பாக்குறேன். சரிங்களா? அதுதான் வந்து UBC at section XX. சரிங்களா? அந்த XX செக்ஷன் பாத்துட்டீங்கன்னா மொமெண்ட் அட் X at BC ல பாத்தீங்கன்னா
ஸோ டோட்டல் மொமெண்ட் தான் எடுத்து பார்க்கணும். அப்போ டோட்டல் மொமெண்ட் எடுத்துக்கோன்னா எல் பிளஸ் எக்ஸ் டோட்டல் மொமெண்ட் கிளாக் வைஸ்ல ஜென்ரேட் ஆகுது. பி இன்டு எக்ஸ்ங்கிறது கவுண்டர் கிளாக் வைஸ் ஜென்ரேட் ஆகுதா? தட் வேல்யூ மைனஸ் பண்ணி ஆகணுமா? சரி. அதுதான் இது டோட்டல் மொமெண்ட். ஓகே ஓகே நெக்ஸ்ட். சாரி இதோட டிஸ்டன்ஸ் எவ்வளோன்னு பாருங்க. 0 to Lங்கிற டிஸ்டன்ஸா 0 to 2Lங்கிற டிஸ்டன்ஸா? BCயோட லென்த் பாருங்க. BCயோட லென்த் என்ன? 2L. 2L பாருங்க மிஸ்டேக் பண்ணிருக்கோம். ஓகே 2Lங்கிற டிஸ்டன்ஸ் ஈக்குவேட் பண்ணீங்கன்னா 2L கியூப்னு வரும். அந்த 2 2 கெட் கேன்சல் ஆயிடுச்சு அப்படின்னா ஸோ 2p ஸ்கொயர் சாரி p ஸ்கொயர் L கியூப் பை E and I ன்னு வரும். ஓகேவா? UBC. அப்ப U டோட்டல் வேணும் அப்படின்னா 2 times of BC சப்ஸ்டிட்யூட் பண்ணினா p கியூப் p ஸ்கொயர் L கியூப் பை 3E and I plus p ஸ்கொயர் L கியூப் பை E and I. டோட்டலா எனக்கு எவ்வளவு வரும்? 4 p ஸ்கொயர் L கியூப் பை 3E and I ன்னு சொல்லி ஒரு டேர்ம் வரும். சரியா? This is the total strain energy. சரிங்களா? சார் CD பிளேன் தேவையில்லை. என்னங்க? CD தான் AB க்கு ஈக்குவல் ஆச்சு. ஓகே சார். CD பிளேன். சார் எங்கெங்கெல்லாம் சார் இந்த எக்ஸஸ் செக்ஷனை கட் பண்ணி கண்டுபிடிப்போம் யூஸ் பண்றது? அதாவது நீங்க எங்கேயுமே வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ் செக்ஷன் கட் பண்ணி பாத்துட்டீங்கன்னா ஈஸியா புரிஞ்சிடும். சரிங்களா? அங்க ஷியர் ஸ்ட்ரெஸ்க்கும் பார்த்தோம். ஆமா, ஏன்னா அப்போ உங்களுக்கு ஈஸியா புரிய வைக்க முடியும். ஓகேங்களா? இப்போ பெண்டிங் மூமெண்ட் வந்து ஒரு எக்ஸ் செக்ஷனை கட் பண்ணி பாத்தீங்கன்னா மட்டும்தான் இந்த சைடுல இருக்க வேரியேஷனும் இந்த சைடுல இருக்க வேரியேஷனும் உங்களுக்கு புரியும். புரியுதுங்களா? அதுதான் ஒரு பேசிக் மெத்தட். நம்ம ஏன்னா நம்ம ஜென்ரலா பிளைண்டா யோசிச்சோம் அப்படின்னா இப்ப நார்மலா எடுத்து பி இன்டு எல்ங்கிறது வந்து பாத்தீங்கன்னா 2Lங்கிற டிஸ்டன்ஸ் எடுத்து மல்டிபிள் பண்ணி போட்டுட்டு இருக்க முடியாது. போட்டா தப்பு தான் ஆகும். அப்ப நீங்க என்ன பண்றீங்கன்னா ஒரு சில இதுக்கெல்லாம் நீங்க என்னன்னா எக்ஸ்எக்ஸ் வச்சு நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இந்த டோட்டல் லோடு நீங்க கால்குலேட் பண்றீங்க இல்லையா, இதுக்குமே கூட நீங்க எக்ஸ்எக்ஸ் யூஸ் பண்ணி பண்ணலாம். ஆனா அது வந்து ரொம்ப அது சுத்தல கொண்டு போய் இது ஈஸியா நம்ம தர மட்டும் இது யூஸ் பண்ணிக்கணும்னு சொல்றது. சரிங்களா? எக்ஸஸ் செக்ஷனுக்கு ஜஸ்ட் ஒரு என்னது உங்களுக்கு ஈஸியா புரிய வைக்கிற மாதிரி தான். பாருங்க இப்படி கை வச்சுக்கோங்க, இல்லைன்னா இப்படி கை வச்சுக்கோங்க. அப்ப பிசி செக்ஷன் இந்த லோடு அப்ளை ஆகுதா? ஓகே அப்படி சொல்லி நீங்க என்னன்னா ஒன்னு பை திங்கிங்ல போடலாம், இல்ல பை பிராக்டிஸ்ல போடலாம், இல்ல அப்படின்னா எக்ஸஸ் செக்ஷன் டிரா பண்ணி போடலாம். சரிங்களா? ஓகே நெக்ஸ்ட் வந்து பாத்துட்டீங்கன்னா கேட் 17 கொஸ்டின். ஒரு பாயிண்ட் லோடு அட் எண்ட்ல ஆக்ட் ஆகுது. இதோட இஐங்கிற ப்ராப்பர்ட்டி வந்து ஒரு ஃபிக்ஸ்டு ப்ராப்பர்ட்டி. ஓகேவா? திஸ் ஏ பாயிண்ட் சொல்லியிருக்காங்க. ஓகே இதோட எல்லுங்கிற டிஸ்டன்ஸ்ல இருக்கு. ஸோ இதோட ஸ்லோப் வேல்யூ என்ன, சாரி டிஃப்ளெக்ஷன் வேல்யூ என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. ஃபைண்ட் அவுட் பண்ணுங்க. வாட் இஸ் த பெண்டிங் மொமெண்ட் பெண்டிங் ஸ்ட்ரெயின் எனர்ஜி ஃபார்முலா இஸ் ஈக்குவல் டு இன்டெகிரல் ஓவர் mx ஸ்கொயர் dx by 2e and I. ஓகே இது வந்து டிரான்ஸ்வர்ஸ் லோடுங்கிறதுனால நம்ம ஷியர் டிரான்ஸ்வர்ஸ் பெண்டிங் ஸ்ட்ரெயின் எனர்ஜி நமக்கு நெக்லெக்ட் பண்ணிடுறோம். ஆக்சியலா லோடு அப்ளை ஆச்சுன்னா அந்த ஆக்சியல் ஸ்ட்ரெயின் எனர்ஜி நம்ம யூஸ் பண்ணியே ஆகணும். நம்ம ஸ்ப்ரிங்ஸ் ஈக்குவேஷன் டெரைவ் பண்ணோம்ல, ஞாபகம் இருக்கா? ஸ்ப்ரிங்ஸோட ஈக்குவேஷன் தான் நம்ம இந்த ஈக்குவேஷன் நம்ம டெரைவ் பண்ணோம். சரிங்களா? ஸ்ட்ரெயின் எனர்ஜி மெத்தட்ல வந்து நம்ம ஸ்லோப் அண்ட் டிஃப்ளெக்ஷன்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணோம். ஓகே அதை செக் பண்ணிக்கோங்க. ஓகே அங்க ஷியரை கன்சிடர் பண்ணிப்போம். இங்க நம்ம பெய்முக்கு நம்ம கன்சிடர் பண்ண தேவையில்லைன்னு சொல்லி நெக்லெக்ட் பண்ணிருக்கோம். ஓகேவா? ஓகே இங்க வந்து பாத்துட்டீங்கன்னா ஸோ இங்க ஃபார் எக்ஸாம்பிள் இங்க எக்ஸ்எக்ஸ் செக்ஷன் பாத்தீங்கன்னா ஓகே விஷ்ணு உனக்கு கேட்டது தெரியுமா எங்க எங்க எக்ஸ்எக்ஸ் செக்ஷன் யூஸ் பண்ணணும்னு சொல்லி எந்தெந்த ஃபார்முலால மொமெண்ட் ஆஃப் எக்ஸ் செக்ஷன் ஆர் மொமெண்ட் அட் ஏதோ ஒரு பாயிண்ட் அப்படின்னு சொல்லி கேட்டாங்களோ அந்த இடத்துல வந்து என்னன்னா நீங்க அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். கொஸ்டின் இந்த மாதிரி தான் கேட்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பிசி செக்ஷனுக்கு நடுவில் இருந்துச்சு அப்படின்னா அப்படி கேட்டாங்கன்னா நீங்க இப்போ டெல்டா அட் பிசி வேணும் அப்படின்னா டெல்டா அட் பிசினா அங்க ஒரு எக்ஸ்எக்ஸ் செக்ஷன் வரைஞ்சுக்கோங்க. அப்ப அந்த இடத்துல வந்து இப்படி இருக்கும்னு சொல்லி எந்த இடத்துல வந்து கொஸ்டின் கேட்கறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி உங்களால அந்த செக்ஷனை யோசிக்க முடியும், கட் பண்ணி பார்க்க முடியும். சரிங்களா? அப்ப அந்த கொஸ்டின் வந்து கிவன்ல இருக்கிறதையே உங்களுக்கு அந்த மாதிரி கிடைக்கும். ஓகே திஸ் இஸ் எக்ஸ் டிஸ்டன்ஸ்.
ஸோ அப்போ பி இன்ட்டு எக்ஸ் வருமா, மொமெண்ட் இஸ் ஈக்குவல் டு பி இன்ட்டு எக்ஸ் ஹோல் ஸ்கொயர் டிஎக்ஸ் பை 2 ஓகே. அப்போ பிஎக்ஸ் கியூப் பை எனக்கு என்ன வரும், 6 வருமா, 0 to Lங்கிற டிஸ்டன்ஸ்க்கு ஈக்குவேட் பண்ணீங்கன்னா 0 to Lங்கிற டிஸ்டன்ஸ் தானே, பி ஸ்கொயர் எல் கியூப் டிவைடட் பை 6 வரும். ஓகே, திஸ் இஸ் ஸ்ட்ரெயின் எனர்ஜி. ஓகே, ஸோ இந்த ஸ்ட்ரெயின் எனர்ஜி நான் என்ன பண்ணணும், டிஃப்ளெக்ஷன் வேணும் அப்படின்னா just delta or y or இந்த delta is equal to dou u by dou p அதான் நம்ம ஃபார்முலா. dou u by dou p is equals to 2p l cube divided by 6 is equals to p l cube divided by 3 so this is the final equation. so இந்த equation நான் அங்கேயே சொல்லிருப்பேன், காமிக்கிறமா. ஞாபகம் இருக்கு அந்த ஃபார்முலா, PL square divided by PL cube divided by 3 அதே ஃபார்முலா நீங்க டெரைவ் பண்ணிருக்கேன், PL cube divided by 3 ஓகேவா. இந்த ஃபார்முலா நீங்க இந்த டேபிள் மட்டும் நல்லா ஞாபகம் வச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு முக்காவாசி क्वेश्चनக்கு ஆன்சர் வந்து ஈஸியா தெரிஞ்சிடும். ஓகே, இல்ல அப்படின்னா கொஞ்சம் நீங்க ஸ்ட்ரகிள் பண்ணி தான் ஸ்லோப் அண்ட் டிஃப்ளெக்ஷன் சால்வ் பண்ற மாதிரி இருக்கும். அதனால தான் சொல்றேன், எப்பயுமே நம்ம எதிரி நம்மளுக்கு என்னவா மாத்திக்கணும், ஃப்ரெண்டா மாத்திக்கணும். சரியா, இதுதான் நம்மளுக்கு எதிரி இருக்கிறதே ரொம்ப கஷ்டமான சாப்டர். ஓகேவா, இந்த கஷ்டமான சாப்டர் நம்ம என்னன்னா அதோட பூக்லயே போய் நம்ம கையில வச்சுக்கணும். சரிங்களா, ஜஸ்ட் ஈஸி தான் இது. 1 டைம் 2 டைம், இது 2 டைமா, மறுபடியும் 1 மல்டிபிள் பண்ணிக்கோங்க. 2 டைம்க்கு அப்புறம் 3 டைம் வரும். ஒரு அந்த 1 மல்டிபிள் பண்ண வேல்யூ ஆட் பண்ணிக்கோங்க. சரி, இங்க 1 ஆட் பண்ணிட்டுனா மறுபடியும் என்ன பண்ணணும், 2 மல்டிபிள் பண்ண மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, 2 மல்டிபிள் பண்ணா அந்த 2 இது கூட ஆட் பண்ணிக்கணும். ஓகே, நெக்ஸ்ட் 3 மல்டிபிள் பண்றேன். 3 மல்டிபிள் பண்ணா இந்த 3 வந்து ஸ்கொயர் டைம்ஸ் பண்ணி, அதாவது இந்த லாஸ்ட் வேல்யூ எப்பயும் ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் வேல்யூ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. 1 ஆரம்பிச்சா 30 முடியும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி இங்க என்னன்னா 2ல ஆரம்பிச்சுன்னா 5/384 கண்டிப்பா ஞாபகம் வச்சாகணும். இது கண்டிப்பா ஞாபகம் வச்சீங்கன்னா மட்டும் தான் அது ஆன்சருக்கு வரும். ஓகே, சிம்பிளி சப்போர்ட் பீம்ல UDL ஆக்ட் ஆச்சு அப்படின்னா 5/384 சொல்லி மைண்ட்ல ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. இல்லை எழுதி பாருங்க. ஓகேவா, இப்போ 2னா இங்க 8னா 16னா 3 மல்டிபிள் பண்ணிருக்காங்க. ஓகேவா, அப்புறம் மறுபடியும் என்ன பண்ணிருக்காங்க, 2 டிவைட் பண்ணிருக்காங்க. டிவைட் பண்ணிட்டு மறுபடியும் 5/384 ஜென்ரலா நமக்கு தெரிஞ்ச ஃபார்முலா. அப்படி நீங்க ஏதோ ட்ரிக்கியா, நான் இந்த ட்ரிக்கை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன்ப்பா இன்னும், அதனால நீ ஏதோ ஃபாலோ பண்றீங்கன்னா உங்க இஷ்டத்துக்கு ஃபாலோ பண்ணிக்கோங்க. சரியா, இந்த ஃபார்முலா தெரிஞ்சாலே இப்ப பாருங்க, இந்த கேஸ்க்கு இந்த கேண்டில் பீம்ல இந்த பாயிண்ட்ல வந்து ஒரு பாயிண்ட்ல அப்ளை ஆகுதா, இந்த ஃபார்முலா டைரக்டா நம்ம எழுதலாம். ஆனா நம்ம என்ன பண்ணணும், இல்லைன்னா ஏதோ ஒரு எனர்ஜி ஏதோ ஒரு மெத்தட்ல போய் சப்ஸ்டியூட் பண்ணி முட்டி மோதி ஆன்சர் கொண்டு வரணும். அது ரொம்ப டிலே ஆகும். அதனால நீங்க இது நல்லா ஞாபகம் வச்சுக்கிறது தவிர உங்களுக்கு வேற வழி கிடையாது. சரிங்களா, ஓகே. ஒரு கொஸ்டின், இது ஒரு கொஸ்டினோட இந்த எனர்ஜி மெத்தட் நம்ம ஒரு ஸ்லோப் சம் ஒன்று சால்வ் பண்ணிட்டு முடிச்சுக்கலாம். மெத்தட ஃபர்ஸ்ட் ஜஸ்ட் என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. தெரியாம இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இது வந்து நம்ம இவ்வளவு தூரம் நான் சொல்றேன். சரியா, நெக்ஸ்ட் இன்னொரு மெத்தட் என்னன்னா, இன்னொரு சம் என்னன்னா, இந்த மாதிரி ஒரு பீம் இருக்கு. இந்த பீம் பார்த்தீங்கன்னா பிங்கிற லோட் அப்ளை ஆகுது. சரியா, இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா இங்க இந்த ஒரு ஃபிக்ஸ்ட் எண்டா இருக்கு. ஓகேவா, ஓகே. சரி, this material having a property EI, so this is A point, B point, C point. Okay, find out the deflection of C என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. so find out the deflection at C. ஓகேவா, ஓகே. ஸோ டிஃப்ளெக்ஷன் அட் சி வேணும் அப்படின்னா டோட்டல் ஸ்ட்ரெயின் எனர்ஜில இருந்து லோட் அப்ளை பண்ற டைரக்ஷன் இருக்கிற அந்த லோடால டிவைட் பண்ணா எனக்கு என்ன கிடைக்கும், டிஃப்ளெக்ஷன் சி கிடைக்குமா? கரெக்டா, கரெக்ட்டுங்களா? சார் புரியல சார். நம்ம ஃபார்முலா என்னங்க சொன்னேன், டிஃப்ளெக்ஷன் அட் சி வேணும் அப்படின்னா ஸ்ட்ரெயின் எனர்ஜி டிவைடட் பை அட் த சேம் பாயிண்ட்ல ஆக்ட் ஆகக்கூடிய லோடால டிவைட் பண்ண அப்படின்னா பார்ஷியல் டிஃபரன்ஷியேட் பண்ணா என்ன என்ன கிடைக்கும், டெல்டா சி கிடைக்குமா? ஓகே, இதான் நம்மளுக்கு கொடுத்த ஃபார்முலா. ஓகே சார். அப்ப ஸ்ட்ரெயின் எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு ஸ்ட்ரெயின் எனர்ஜி BC பிளஸ் ஸ்ட்ரெயின் எனர்ஜி ஏபியா.
கரெக்டா? எஸ் சார். ஓகே. ஸ்ட்ரெயின் எனர்ஜி பிசி வேணும் அப்படின்னா பிசி மெம்பர்ல இருக்கக்கூடிய மொமெண்ட் வேல்யூ என்ன? எக்ஸ். என்னது? பிசி செக்ஷன். இதெல்லாம் நீங்க வேணும் அப்படின்னா கண்டிப்பா செக்ஷன் போட்டு தான் ஆகணும். செக்ஷன் வேணும் அப்படின்னா இது எக்ஸ்ங்கிற டிஸ்டன்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா பி இன்ட்டு எக்ஸ். ஓகே, திஸ் இஸ் மொமெண்ட் அட் எக்ஸா. பிசிக்கு எப்படி இருக்கும்? சாரி, ஏபிக்கு எப்படி இருக்கும்? P into BC length. என்னங்க? P into அது BC லென்த் length. வேணும். பிசி லென்த் வேணுமா? இது எல், அதே மாதிரி இதுவும் எல். அப்ப என்ன வரும்? ஃபர்ஸ்ட் இதோட ஃப்ரீ பாடி டயக்ராம் பாருங்க. இப்படி இருக்க செக்ஷனை நீங்க என்ன பண்றீங்கன்னா ஒரு ஸ்ட்ரெயிட் பாரா இருக்கு, ஏபி பார். ஓகே, இந்த ஏபி பார்ல பிங்கிற லோட நான் டிரான்ஸ்மிட் பண்ணிட்டேன். ஓகே, ஷிஃப்ட் பண்ணிட்டேன். லோட் ஷிஃப்ட் பண்ணா எனக்கு என்ன கிடைக்கும் பை ப்ராடக்ட்டா? P into L. பி இன்ட்டு எல்லுங்கிற மொமெண்ட் கிடைக்குமா? Yes sir. ஓகே, அப்ப யூஏபில இருக்கக்கூடிய மொமெண்ட் வேல்யூ என்ன? கட் செக்ஷன்ல பாருங்க. எது கட் செக்ஷன்? இங்க இதுதான் இதோட கட் செக்ஷன். அப்ப மொமெண்ட் என்ன எனக்கு? பி இன்ட்டு எல்லா. Yes sir. சரியா? அப்ப ரெண்டுக்குமே சப்ஸ்டிட் பண்ணுங்க. u is equal to integral over mx square dx by ei 2ei general formula. So u is equal to ubc க்கு என்ன வரும்? px square. So p square by 2ei integral over x square dx 0 to Lங்கிற distance plus அதே மாதிரி p square l square by 2ei integral over dx. அது எவ்வளவு டிஸ்டன்ஸ்? 0 to Lங்கிற டிஸ்டன்ஸ். கரெக்டா? ஓகே. அப்ப இங்க என்ன வரும்? l cube by 3 ன்னு வரும். இங்க l ன்னு வரும். ஓகேவா? சோ p square l cube divided by 6ei plus p square l cube divided by 2ei. சரிங்களா? இப்ப 2ei ன கிராஸ் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 3 ஆல மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 4/6 ன்னு வரும். 4/6 னா எனக்கு என்ன வரும்? 3/2 ன்னு வருமா? சாரி, 2/3 ன்னு வருமா? 2/3 p square l cube divided by ei ஆ இருக்கும். ஓகே, இத நான் என்ன பண்ணனும்? இது வந்து எனர்ஜி dou u by dou at p வேணும் அப்படின்னா at the பாயிண்ட்ல இருக்கக்கூடிய எனக்கு டெல்டா c கிடைக்குமா? ஓகே. சோ பார்ஷியல் டிஃபரன்ஷியேட் பண்ணா 2 வரும். அப்ப 2 ஆல மல்டிப்ளை பண்ணா 4/3 p square l cube divided by ei அப்படி சொல்லி நம்ம ஈக்குவேட் பண்ணலாம். சாரி p into l cube divided by 3ei. ஓகே, இந்த மாதிரி செக்ஷனுக்கு இப்படி தான் இருக்கும்னு சொல்லி நம்ம ஸ்ட்ரெயின் எனர்ஜி மூலமா ஈக்குவேட் பண்ணிக்கலாம். சரிங்களா? சரி, இப்போ நீங்க என்கிட்ட கேட்கலாம், என்ன கேட்கலாம்? இப்போ ஆக்சியல் லோட் அப்ளை ஆகுது இல்ல சார், அங்க ஸ்ட்ரெயின் எனர்ஜி இருக்குமா இருக்காதா? இருக்குங்க சார். இருக்கும் சார். டென்சைல் ஓகே, அப்ப ஆக்சியல் லோட் அப்ளை ஆகக்கூடிய அந்த ஸ்ட்ரெயின் எனர்ஜி என்னன்னா இந்த பெண்டிங்னால வரக்கூடிய ஸ்ட்ரெயின் எனர்ஜி விட இந்த ஆக்சியல் ஸ்ட்ரெயின் எனர்ஜி என்ன சொல்றோம்? கம்பேர் டு நெக்லிஜிபிள்னு சொல்லி நான் எஃபெக்ட் ஆஃப் ஆக்சியல் ஸ்ட்ரெயின் எனர்ஜி வந்து நான் என்ன நெக்லெக்ட் பண்ணிடுறேன் அப்படிங்கிறத கன்க்ளூஷன். சரியா? இங்க வந்து பாத்துட்டீங்கன்னா எஃபெக்ட் ஆஃப் axial is neglected. அதனால வந்து பாத்தீங்கன்னா பெண்டிங்னா இப்ப நம்ம கம்ப்ளீட்லி என்ன மொமெண்ட்டை பத்தி தான் பேசிட்டு இருக்கனால ஆக்சியலோட கான்ட்ரிபியூஷன் நம்ம கண்டுக்கிறதே இல்லை. அதனால என்ன நம்ம அதை நெக்லெக்ட் பண்ணிடுறோம். விச் மீன்ஸ் இந்த பெண்டிங்னால வரக்கூடிய ஸ்ட்ரெயின் அந்த ஆக்சியலால வரக்கூடிய ஸ்ட்ரெயினை விட எனக்கு என்னன்னா இந்த கம்ப்ளீட் டிஃப்ளெக்ஷனை பத்தி தானே பேசிட்டு இருக்கோம். நம்ம அட் சி பாயிண்ட்ல தான் டிஃப்ளெக்ஷன் பார்த்துட்டு இருக்கோம். அந்த என்ன சொல்றது, அந்த வெர்டிகல் லோட் அட் பி பாயிண்ட் பி பாயிண்ட் ஆக்சியல் லோடு கொடுக்கு இல்லையா, அந்த ஆக்சியல் லோடு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மியான கான்ட்ரிபியூஷன் தான் இருக்கும். பிகாஸ் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து அந்த ஒரு 10 நியூட்டன் லோடு அந்த வெர்டிகல் டிஃப்ளெக்ஷன் மேக் பண்ற கான்ட்ரிபியூஷன் பார்த்தீங்கன்னா இதோட ஆக்சியல் அலாங்கேஷன் இருக்கக்கூடிய ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாயிரும். பிகாஸ் இந்த டிஃப்ளெக்ஷனுக்கு இந்த லோடு என்னவா இருக்கு, கான்ட்ரிபியூட் பண்ணுதா
இந்த ஆக்சி லோடு இல்ல சார். அதனாலதான் நான் அதை நெக்லெக்ட் பண்ணிடுறேன். சரியா? எந்த ஒரு கேஸ்லயுமே ஏன் ஒரு விஷயத்த நம்ம நெக்லெக்ட் பண்றோம்னா அதனால வந்து அந்த எஃபெக்ட் இருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்கணும். புரியுதுங்களா? எப்பயுமே நெக்லிஜிபிள் நெக்லெக்டட் அப்படின்னு சொல்றதுக்கு காரணமே என்னன்னா அதனால வந்து ஒரு எஃபெக்ட் வந்து என்னன்னா இப்ப தீட்டா ஸ்கொயர் டெல்டா வேல்யூ வந்து ஒரு 0.1 இருந்துச்சு அப்படின்னா டெல்டா ஸ்கொயர் வேல்யூ எனக்கு என்ன இருக்கும் 0.01 இருக்கும். அப்ப அது எனக்கு என்ன இருக்கு ரொம்ப ரொம்ப நெக்லிஜிபிளா இருக்குன்னு சொல்லி நெக்லெக்ட் பண்ணிடுவேன். ஓகேவா? அந்த மாதிரி கேஸ் வேற. இங்க வந்து பாத்தீங்கன்னா இங்க எஃபெக்ட் ஆஃப் லோடு ஆக்சி லோடு வந்து டிஃப்ளெக்ஷனுக்கு வந்து ரெஸ்பான்சிபிளா இல்ல. அதனால என்ன அதை நெக்லெக்ட் பண்ணிடலாம். சரியா? சார் டிஃப்ளெக்ஷன் அட் பீனா எப்படி சார் கிடைக்கும்? நீங்க டிஃப்ளெக்ஷன் அட் பி எப்படி கால்குலேட் பண்ணணும் அப்படின்னா ஒரு இமேஜினரி லோட நம்ம கொடுத்தே ஆகணும். சரிங்களா? ஜஸ்ட் லைக் தட்னு சொல்லி நம்ம இப்படி நம்ம கொடுத்தோம் அப்படின்னா அந்த ஆக்சி லோடு கேஸ்க்கு வந்துடும். இல்ல அப்படின்னா இப்படிதான் ஒரு லோடு நம்ம கொடுத்தாகணும். ஓகே, இந்த ஹரிசாண்டல் டைரக்ஷன் கொடுத்தா டிஃப்ளெக்ஷன் பி வந்து நம்ம இப்படி கால்குலேட் பண்ண முடியும். சரிங்களா? அதோட சிஸ்டம் என்னன்னா இதை திருப்பி இப்படி போட்டு இங்க ஒரு லோடு அப்ளை பண்ற மாதிரி கொடுத்தா நம்மளோட டிஃப்ளெக்ஷன் பி நம்ம கால்குலேட் பண்ண முடியும். சரிங்களா? இந்த செட்டப்க்கு அந்த டிஃப்ளெக்ஷன் பி வேணும் அப்படின்னா ஒரு இமேஜினரி லோடு நம்ம கொடுத்து அந்த லோட வச்சு தான் நம்ம என்ன பண்ண டிஃபரன்ஷியேட் பண்ண முடியும். சரிங்களா? நமக்கு அதுல ஆக்ட் ஆகிற லோடு தெரியுமா சார்? என்னதுங்க? பி பாயிண்ட்ல ஆக்ட் ஆகிற லோடு நமக்கு தெரியுமா சார்? பி பாயிண்ட்ல ஆக்ட் ஆகக்கூடிய லோடா? எஸ் சார். இந்த பி அண்ட் பிஎல். பிங்கிறது ஆக்சியல் லோடு. பிஎல்னா மொமெண்ட் இருக்கு சார். என்னங்க? பிஎல்ங்கிற மொமெண்ட் பில ஆக்ட் ஆகல சார். ஓகே, ஆமா அங்க ஒரு பிஎல் இருக்கு இல்லையா? அது வந்து என்னன்னா மொமெண்ட் வச்சு ஸ்லோப் தான் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். சார் சரிங்களா? ஓகே சார். This is the question I am given in the classroom practice. Okay, next என்னன்னா மொமெண்ட் வச்சு நம்ம ஒரு ஸ்லோப் கண்டுபிடிக்கலாம்னு சொன்னோம் இல்லையா? அதை பத்தி நம்ம பேசவே இல்லை. அதை பத்தி நான் முடிச்சிடுறேன். For example, I'm taking a cantilever beam. So it is having a B point வந்து பாத்தீங்கன்னா mங்கிற மொமெண்ட் ஆக்ட் ஆகுது. ஓகே, அது x செக்ஷன் வந்து பாத்தீங்கன்னா ஓகே xங்கிற டிஸ்டன்ஸ்ல ஒரு எலிமெண்ட் எடுத்துக்கிறேன். டோட்டல் லென்த் பாத்தீங்கன்னா Lங்கிறது L. This is the L. Okay, so find out delta B என்னன்னு சொல்லி கேக்குறாங்க. So what is delta B? It is the total strain energy with respect to the point load. தான் நமக்கு என்ன delta B கிடைக்குமா? But is there any point load on that point? No sir. அப்ப என்ன பண்ணலாம்? பாயிண்ட் லோட் இல்ல, அப்புறம் எப்படி நம்ம டிஃப்ளெக்ஷன் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும்? அதுக்கு தான் இமேஜினரி லோடுங்கிற ஒரு கான்செப்ட் சொன்னோம் இல்லையா? இமேஜினரி லோடு கான்செப்ட் ஞாபகம் இருக்கா இல்லையா? ஒரு இமேஜினரி லோடு அது என்னன்னா நான் சப்ஸ்டிட்யூட் பண்ணிட்டு அதை வச்சு நான் டிஃபரன்ஷியேட் பண்ணோம்னா அந்த பாயிண்ட்ல இருக்கக்கூடிய டிஃப்ளெக்ஷன் எனக்கு கிடைச்சிரும். அப்படி அந்த டிஃப்ளெக்ஷன் கிடைச்சதுக்கு அப்புறம் அதுல இருந்து நான் என்ன பண்றேன்னா அந்த கியூவோட வேல்யூ 0 பண்ணி ஃபைனலா வரக்கூடிய எனக்கு வேல்யூ தான் எனக்கு என்ன அதோட கம்ப்ளீட் டிஃப்ளெக்ஷனுக்கு எனக்கு கிடைத்த ஈக்குவேஷன் சொல்லி நம்ம சொல்லுவோம். ஓகேவா? அதான் நம்ம ஃபார்முலா. ஓகே, delta B is equal to dou U by dou Q with respect to Q is equal to 0 point. Correct? Okay, so total strain energy is equal to total strain energy வேணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் மொமெண்ட் வேணும். So moment at x is equal to என்ன m into x வேணும் அப்படின்னா m into x moment is equal to என்ன கிடைக்கும்? q into x plus நம்ம ஆல்ரெடி ஒரு மொமெண்ட் இருக்கு அப்படிதானே? மொமெண்ட் இருக்குதானுங்க? எஸ் சார். ஓகேவா? டோட்டல் மொமெண்ட்ங்கிறது இதுதான் அதோட டோட்டல் மொமெண்ட் at x செக்ஷன்ல. ஓகே, அப்ப strain energy is equal to 1/2 in E and I integral over qx plus m into dx at 0 to L distance is equals to 1/2 E and I equal to sorry whole square வரும்ல,
ஹோல் ஸ்கொயர் டிஎக்ஸ் தானே q ஸ்கொயர் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் எம் ஸ்கொயர் பிளஸ் 2qx m into dx integral root 0 to L. கரெக்டா? ஓகே. இப்போ இந்த ஈக்குவேஷன் கிடைச்சிச்சு. இதை நான் என்ன பண்றேன்னா 1/2ei ஓகே இன்டகிரேட் பண்றேன். இன்டகிரேட் பண்ண அப்படின்னா q ஸ்கொயர் எக்ஸ் கியூ பை 3ன்னு வரும் பிளஸ் எம் ஸ்கொயர் எக்ஸ்ன்னு வரும் பிளஸ் qm எக்ஸ் ஸ்கொயர் பை 2 இன்ட்டு 2 வரும் இன்ட்டு 0 டு எல்லுங்கிற டிஸ்டன்ஸ்ல 0 சப்ஸ்டிட் பண்ணி எல்லா டைமும் 0 ஆயிரும். ஸோ எல் சப்ஸ்டிட் பண்ணீங்கன்னா என்னங்க q ஸ்கொயர் எல் கியூப் டிவைடட் பை 3 பிளஸ் எம் ஸ்கொயர் எல் ஸ்கொயர் சப்ஸ்டிட் பண்ணீங்கன்னா 2 கேன்சல் ஆயிரும். ஓகே q எல் ஸ்கொயர் m 1/2ei. okay this is the strain energy. so அந்த strain energy-ய நான் என்ன பண்ணனும் is equal to 0. partially differentiate with respect to load. ஓகேவா that load is equal to ஒரு வேல்யூ வரும். அந்த வேல்யூல 0 சப்ஸ்டிட் பண்ணதுக்கு அப்புறம் தான் டெல்டா வரும். ஓகே அது b equals to 1/2ei. ஓகேவா டிஃபரன்ஷியேட் பண்ணுங்க 2ql cube divided by 3 plus m square l plus m square ml square னு வரும். ஓகேவா ml square. ஓகே இதுல நான் என்ன பண்ணனும் dou u by dou q at q is equal to 0ங்கற பாயிண்ட் நான் சப்ஸ்டிட் பண்ணா எனக்கு டெல்டா b கிடைக்குமா? ஓகே that value is equal to இது 0 ஆயிரும் இது மட்டும் தான் கிடைக்கும். அப்ப 2ml square divided by ei 2ei னு வரும் is equals to delta b is equal to எனக்கு என்ன கிடைக்கும் ml square divided by ei னு ஒரு ஈக்குவேஷன் கிடைக்கும். சோ இந்த ஈக்குவேஷனை பாருங்க. நான் கொடுத்த கண்டிஷன் இதுதானே? ஓகேவா ஒரு கேன்டிலீவர் பீம்ல ஒரு எண்ட் பாயிண்ட்ல ஒரு மொமெண்ட் ஆக்ட் ஆகுது. ஓகே நான் அந்த டேபிள் கொடுத்தனா அந்த டேபிள் பார்க்கலாம். அதுல நான் டெரைவ் பண்ண ஈக்குவேஷன் அது கரெக்டான்னு பார்ப்போம். ஓகே டிஃப்ளெக்ஷனோட ஃபார்முலா. சோ ஒரு கேன்டிலீவர் பீம்ல அதோட ஒரு மொமெண்ட் ஆக்ட் ஆகுது. அதுல டிஃப்ளெக்ஷன் என்ன ஃபார்முலா ml squared by 2ei. இன்னும் ஏதாவது மிஸ்டேக் பண்ணுவான்னு பாருங்க. தப்பா வந்துச்சு என்னங்க என்னங்க ஆமா எண்ட் பாயிண்ட்ல லோட் ஆக்ட் ஆகுறது. இந்த இது ml ஸ்கொயர் q வரும்ல இது q தானே வரும். இங்க பாருங்க இந்த ஈக்குவேஷன் தான q தானே வரும். சார் டிஃபரன்ஷியேட் பண்றோம். ஆமாங்க அதுக்கு ஓகே 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 பட் டிஃபரன்ஷியேட் பண்ணா இது கான்ஸ்டன்ட் டேர்ம் 0 இருங்க. mlங்கிறது என்னது ml square 0 கான்ஸ்டன்ட் டேர்ம். ஓகேவா அது 0னா இது சிங்கிள் ml ஸ்கொயர் வரும் 1/2 கரெக்ட் தான். ஓகேவா கொஞ்சம் கான்ஷியஸா இருங்க. மேக்ஸ்ல கொஞ்சம் தெளிவா இருக்கும். ml squared by 2ei. ஓகே சோ இதே மாதிரியே நம்ம ஸ்லோப் ஃபைண்ட் அவுட் பண்ணோம் அப்படின்னா எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணலாம்? ஸ்லோப் அட் b வேணும் அப்படின்னா differentiate with moment. differentiate with respect to moment. என்ன ஒரு டைரக்டா u is equal to integral over அந்த m x square dx by 2e and ஐயா சரியா? இங்க மொமெண்ட் அப்ளை பண்ணது மொமெண்ட் என்னது m by m square dx integral over dx by 2ei. ஓகேவா 0 to Lங்கிற டிஸ்டன்ஸ் போட்டீங்கன்னா m square L divided by 2ei னு வருமா? ஓகே இது வந்து u.
அப்ப தீட்டா அட் பி வேணும் அப்படின்னா எனக்கு என்ன பண்ணும், அந்த பாயிண்ட்ல மொமெண்ட் இருக்கணும். அப்ப அந்த பாயிண்ட்ல மொமெண்ட்டும் இருக்கு. அப்ப எனக்கு பிரச்சனையே இல்லை. இஸ் ஈக்குவல் டு டோ யூ பை டோ எம் இஸ் ஈக்குவல்ஸ் டு எம் எல் டிவைட் பை இஐயா. இதுவும் கரெக்டான்னு பாருங்க. எம்எல் டிவைட் பை இஐ கிடைச்சிச்சா? ஓகேவா? Yes, sir. Okay. Strain energy is very easiest and fastest method. Sir. சரியா? நெக்ஸ்ட் சொல்லுங்க. இப்போ இதுல வந்து மொமெண்ட் ஆக்ட் ஆச்சு, அதனால நம்ம லோடு வந்து இமேஜினரி எடுத்துக்கிட்டோம் சார். வெரி குட், நல்ல क्वेश्चन. அதே மாதிரி லோட் ஆக்ட் ஆன இடத்துல எப்படி நம்ம ஸ்லோப் வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்றது அப்படிதானே கேக்குறீங்க? எஸ் சார், எஸ் சார். அப்ப அந்த இடத்துல வந்து நம்ம மொமெண்ட் இமேஜினரியா ஒரு மொமெண்ட் கொடுத்து அந்த லோடுக்கும் மொமெண்ட்டுக்கும் இருக்கக்கூடிய ரிலேஷனை ஃபைண்ட் அவுட் பண்ணி அந்த லோட இன் டர்ம்ஸ் ஆஃப் எப்படி ஈக்குவேட் பண்ணுவீங்க? ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பாத்துட்டீங்கன்னா இதுக்கு முன்னாடி சால்வ் பண்ணுமே. ஓகே, இப்போ இந்த கேஸ் எடுங்க. இந்த கேஸ்ல இங்க மொமெண்ட் ஆக்ட் ஆகல. ஓகேவா? அப்ப மொமெண்ட் ஆக்ட் ஆகலன்னு என்ன பண்ணணும்? ஒரு இமேஜினரி மொமெண்ட் இந்த இடத்துல சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கணுமா? ஓகேவா? சப்ஸ்டிட்யூட் பண்ணீங்கன்னா p into x plus m ன்னு ஒரு டேர்ம் வருமா? p into x plus m ஹோல் ஸ்கொயர்னு வருமா? ஓகேவா? அப்ப அந்த இமேஜினரி மொமெண்ட்டுக்கு இருக்கக்கூடிய அந்த இமேஜினரி மொமெண்ட் m i ன்னு வச்சிட்டீங்கன்னா p into x plus m i ன்னு ஒரு டேர்ம் வரும். அது ஹோல் ஸ்கொயர் எடுத்தீங்கன்னா அதை எக்ஸ்பேண்ட் பண்ணீங்கன்னா நமக்கு ஒவ்வொரு டேர்ம்லயும் x x மல்டிப்ளை பண்ணிட்டே வரும். அதுல இருந்து ட்ரை பண்ணுவோமா இல்ல நீங்க சால்வ் பண்றீங்களா? ஒரு தடவை ட்ரை பண்ணிட்டு போனானே. புரியுதா இல்லையா? நீங்க ஏதாவது சொல்லுங்க. அப்படி சொன்னீங்கன்னா கூட பிரச்சனை இல்லையே. இவ்வளவு டிலே பண்றது எனக்கு பிரச்சனையா இருக்கு. ஓகேவா? அதே லோடு கேன்டிலிவர் பீம்ல இருக்கக்கூடிய ஒரு எண்டு பாயிண்ட்ல லோடு அப்ளை ஆகிற கேஸையே நான் எடுத்துக்கிறேன். ஓகேவா? இதே கேஸ்ல இங்க வந்து டெல்டாவோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணா எனக்கு என்ன கிடைச்சது? PL cube divided by 3E9 கிடைச்சது. சரியா? அட் ஏ பாயிண்ட்ல. ஓகே, அட் எக்ஸ் ஆக்சிஸ்ல அதே மாதிரியே நான் எடுக்கிறேன். பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து தீட்டா அட் ஏ வேணும். அப்ப தீட்டா அட் ஏ வேணும். யூ ஸ்ட்ரெயின் எனர்ஜி வந்து மொமெண்ட்டால நான் டிஃபரன்ஷியேட் பண்ணா எனக்கு என்ன கிடைக்கும்? இது கிடைக்கும். ஓகே, அப்ப நான் என்ன பண்ணணும்? எனக்கு மொமெண்ட் இங்க அப்ளை ஆகல அந்த ஏ பாயிண்ட்ல. அதனால நான் என்ன பண்றேன்? ஒரு இமேஜினரி மொமெண்ட்டை நான் சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கிறேன். தட் இஸ் ஈக்குவல் டு MI. ஓகேவா? அந்த இமேஜினரி மொமெண்ட் என்ன பண்ணுது அப்படின்னா mx is equal to m at x is equal to p into x, xங்கிற டிஸ்டன்ஸ்ல, ஓகே, பிளஸ் mi ன்னு ஒரு டேர்ம் வருமா? ஓகே, அதையே நான் என்ன பண்றேன் அப்படின்னா இதுக்கு ஈக்குவேட் பண்றேன். u is equal to px plus mi whole square integral over dx by 2ei. ஓகேவா? which is equals to p square x square plus mi square plus 2mi into px dx integral over 0 to L 1 by 2ei. Okay, is equals to substitute பண்ணுங்க. p square x cube divided by 3 plus mi square x, okay, plus 2mi px square by 2 என்னன்னா 0 to Lங்கிற லிமிட்ல 1 by 2ei. ஓகே, இப்ப L வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ணீங்கன்னா 1 by 2ei p square L cube by 3. L cube divided by 3ei, sorry 3, அப்புறம் plus mi L mi square L plus mi px ஸ்கொயர் வரும். கடைசியில p மட்டும் தான் நம்ம ரிமைனிங்கா இருக்குமோ? சரி, செக் பண்ணுவேன் நான். ஓகே, L ஸ்கொயரா? இப்போ mi ஆல டிஃபரன்ஷியேட் பண்ணீங்கன்னா இப்போ பாருங்க p கேன்சல் ஆயிருக்கு. கரெக்ட் தான். u dou u by dou m I
1/2EI. ஓகே, இது கேன்சல் ஆயிரும், 0 வரும். 2MIL பிளஸ் PL ஸ்கொயர்னு வரும். கரெக்டா? கரெக்டா? கரெக்ட்டுங்களா பாருங்க. எஸ் சார். ஓகே, நெக்ஸ்ட் இதுல MI = 0 பண்ணீங்கன்னா PL ஸ்கொயர் டிவைடட் பை EI ன்னு வரும். ஓகேவா? 2EI ன்னு வரும். ஹியர் வாட் இஸ் மொமெண்ட்? கம்ப்ளீட் மொமெண்ட் வந்து உங்களுக்கு என்ன கிடைக்கும்? இந்த ரியாக்ஷன் மொமெண்ட் P into L, that is the total moment. That Yes, moment sir. must be equals to ML divided by 2EI ன்னு சொல்லலாமா? theta value. எஸ் சார். ஓகே, இப்படியே சொல்லலாம். இல்ல அப்படின்னா in terms of P square L divided by because cantilever beamல ஓகேவா, ஸ்லோப் ஆஃப் தி ஃபார்முலா என்ன? P square P into L square divided by 2EI. அதே ஈக்குவேஷன் கிடைச்சிச்சா? கம்பேர் பண்ணுங்க, இதையும் கம்பேர் பண்ணுங்க. இந்த இதையும் கம்பேர் பண்ணுங்க. கரெக்டா? எஸ் சார். அதுதான் ஆன்சர். சார் இது ஃபுல்லாக மெமரி பண்ணுற மாதிரி இருந்து இவ்வளோ ஆனால் தெரிய வேண்டியதே இல்லை சார். என்னங்க சொல்லுங்க? இல்லை, இந்த ஃபார்முலாஸ் ஃபுல்லாக மெமரி பண்ணி இது பண்ணுற மாதிரி இருந்தா அந்த இதெல்லாம் டெரைவ் பண்ண வேண்டியதே இல்லை. அவசியமே இல்லை. ஆனா ஆனா கேட் அப்படி ஈஸியா கேட்க மாட்டாங்க கண்ணா. சரியா? ஒரு சில கொஸ்டின்ஸ் வேணா சூப்பர் பொசிஷன் தியரம் மூலமா அப்ளை பண்ணி வந்துடலாம், ஈஸியா வந்துடும். பட் எல்லாத்துக்குமே இது சூட்டபிளா இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயின் எனர்ஜி மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஸ்ட்ரெயின் எனர்ஜி, சூப்பர் பொசிஷன் அண்ட் தேவைப்பட்ட இன்டகிரேஷன், மற்றபடி வேற எதுவும் தேவையில்லை. ஒரு சிலது ஆனா கான்ஜுகேட் மெத்தட்ல சால்வ் பண்ணுவோம். பட் என்னன்னு மட்டும் தெரிஞ்சுக்கலாம், மற்றபடி அந்த ஃபார்முலா தெரிஞ்சாலே போதும். ஓகேவா? இப்போ அடுத்த சூப்பர் பொசிஷன் தியரம் ஃபுல்லா இந்த ஃபார்முலா மட்டும் தான் கேட்க போறேன். சரியா? அதனால நீங்க இந்த ஃபார்முலா படிச்சுதான் ஆகணும். அதாவது இந்த செட்டப் தவிர மத்த செட்டப் கேட்டாங்க அப்படின்னா ஒரு நிராயுத பாணியா நிக்கிற இடத்துல வந்து உங்களுக்கு என்னன்னா ஸ்ட்ரெயின் எனர்ஜி யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரியா? இந்த மொத்தம் 7 கேஸ் சொல்லியிருக்கேனா, இந்த 7 கேஸ் தவிர 8வது கேஸ் 9வது கேஸ் வேற ஏதாவது கேஸ் வந்துச்சு அப்படின்னா அதுக்கு என்ன பண்ணுவீங்க? உங்ககிட்ட ஃபார்முலாவே தெரியாது. அதுக்கு ஸ்ட்ரகிள் ஆகக்கூடாதுன்னு சொல்லி தான் இந்த மெத்தட்லாம் உங்களுக்கு சொல்லித்தரேன். சரிங்களா?